ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சில இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த 2024 போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட, அதாவது வெற்றியின் இலக்கு 2024. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் ஓரியன்டாக, அதாவது ஜாப்பை கூட ரிசைன் பண்ணி கூட ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து படித்தாங்க. ஏன்னா அவங்களால ஒரு பிளான் பண்ணி ஸோ படிக்காத ஒரு சிச்சுவேஷனால் அவங்களால 1 or 2 மார்க்கில் கூட போஸ்டிங் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனை வந்து ஸோ அவங்களுக்கு வந்துச்சு. பட் அதே சிச்சுவேஷன் வந்து ஸோ இந்த இயரில் வந்து ஸோ அப்படி எதுவுமே நடக்காமல் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸோ படித்தா மட்டும்தான் ஸோ உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். ஏன்னா அந்த 2024 பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது வந்து 100% வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரத்தான் போகுது. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர், அதாவது அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாலேயே சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாலேயே படித்தவங்க எல்லா டீச்சர்ஸுமே போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க என்ன அப்படின்னா, அவங்களால வந்து ஸோ சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஸோ தள்ளப்பட்டாங்க. அதனால அவங்களால மார்க் அந்தளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியல. 1 மார்க்கு, 2 மார்க்கு, ஸோ 3 மார்க்கு, 5 மார்க்கு, ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்து கூட அவங்களால போஸ்டிங் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. பட் அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் எந்தெந்த மிஸ்டேக்லாம் ஸோ பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஸோ கரெக்ட் பண்ணி இனிமேல் அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம எப்படி ஹை லெவலில் மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் ஸோ அனலைஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டுருக்குறாங்க, எந்த யூனிட்டில் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, நம்ம எந்த யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ புதுசாக படிக்கிறவங்க கூட நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர யாருமே நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். பட் அப்படி வெயிட் பண்ணி தான் நிறையா ஸோ அதாவது சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். அதனால ஃபைனல் ரிவிஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அதனால லாஸ்ட் டைமில் வந்து நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டில் வந்து எல்லாருமே மார்க் வந்து ஒரு பதட்டம், ஒரு பய உணர்வு அப்படின்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறீங்க. பட் அந்த மாதிரி எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே இல்லாமல், அதாவது என்னோடய இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவேன், கண்டிப்பாக நான் வாங்குவேன், ஸோ என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்காக வச்சு நீங்கள் 2024 வச்சு நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் வரும். அந்த 30 டெஸ்ட்டில் ஸோ 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும். ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து மேஜர் பார்ட்டில், அதாவது உங்களோட போஸ்டிங் போட போகிற அந்த மார்க்கில் 150க்கு 150 நீங்கள் எடுத்தாலும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மேக்ஸிமம், அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட மேஜர் பார்ட், அதாவது 150 ஸ்கோர் பேப்பரே உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்காக தான் நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து கிளாஸ் வைஸ் இருக்கும். அது ஸோ அப்போ யூனிட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 டெஸ்ட்லையுமே 150 கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 கொஷின்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் தான் ஸோ என்ன அப்படின்னா மேட்சர் பார்ட்லேருந்து 110 கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் ஜிகே பார்ட்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் சைக்காலஜி 30 கொஷின்ஸ். ப்ளஸ் அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஷின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த ஃபைனல், அதாவது இந்த பப்ளிக், அதாவது என்ன டிஆர்பி போட கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமில் வந்து அதாவது 150 கொஷின்ஸ் வந்து மேஜர் பார்ட்டில் 110, ஜிகே 110, சைக்காலஜி 30 கொஷின்ஸ் ப்ளஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 30. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல்
ஸோ அந்த மாக் டெஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு 180 கொஷின்ஸ் வரும். பட் டிஆர்பி போல் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் அதில் நீங்கள் ஒரு 10 டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 120க்கு மேலே நீங்கள் வந்து நம்மளோட கொஷின்ஸில் வந்து நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2024 உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாக வரும். நல்லா மார்க் நல்லா எடுத்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஸோ எக்ஸாம் எழுத போகலாம். உங்கள் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களால் வாங்க முடியும். ஏன்னா யூனிட் வைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 30 டெஸ்ட்டு, ஸோ அதில் யூனிட் வைஸ் 10, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 10 ப்ளஸ் தமிழ் டெஸ்ட் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஒரு 10 இருக்கும். அந்த லாஸ்ட்டு 10 டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 180 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே சிலபஸ் தான், ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் தான். அதாவது டிஆர்பி அதாவது வெப்சைட் வந்து நியூ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ் காலத்தில் அப்லோட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம அதாவது நியூ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வந்து அதாவது அப்டேட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா அது இருக்கிற சிலபஸ் தான் நமக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த வர்ற 2024 நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து 100% வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் தான். அதனால் நீங்கள் எந்த வித கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து மாற போகிறதில்ல. அப்படியா சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கடுத்த எக்ஸாமில் இருந்து வேணால் நம்ம ஸோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு 100% வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால் நீங்கள் எந்த வித கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிற சிலபஸை வச்சு இருக்கிற சிலபஸ் டிஆர்பி போர்டில் வந்து ஸோ நியூ வெர்ஷனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த வர்ற எக்ஸாமுக்கு வந்து 2024 கண்டக்ட் பண்ண போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சிலபஸ் மாற போகிறது இல்லை. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2024 கண்டக்ட் பண்ண போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்ல வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்கும். ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சி ப்ளஸ் இந்த 2024 மேல வந்து ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து அதாவது என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி ஹெச்எம் ஸோ அவங்க வந்து ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு 400+ வந்து ஸோ இருக்குது, ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற வேக்கன்சி ப்ளஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறையா வேக்கன்சிஸ் வந்து வரும். ஏன்னா அதுக்கு அந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கம்மியாகிட்டே வரும். அதாவது ஒரு 300+, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200+ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்து ஒரு 5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு வந்து ஸோ இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வேக்கன்சியும் அடுத்த கம்மியாக தான் இருக்கும். இந்த இயரில் வந்து ஒரு பல்கான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஸோ வரப்போகுது. பட் இந்த இதில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு வந்து நிறைவேறும். இந்த 2024 கண்டிப்பாக எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸோ இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ போஸ்டிங் வந்து ஸோ அதாவது வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும். இந்த இயரில் 2024 அதிகமான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து ஸோ இருக்கும். இந்த எக்ஸாமில் எப்படியாவது நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த இயரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வேக்கன்சி இருக்காது. இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பட் எந்த வித நீங்கள் உதவியும் பண்ணிக்காமல் இழந்தது நினச்சி எப்போவுமே நீங்கள் ஃபீல் பண்ணாமல் என்னால் முடியும். ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயரில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணி 1 மார்க் 2 மார்க்கில் நான் போஸ்டிங் வாங்காமல் போனனோ அதை விட நான் அதிக அளவில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து நான் கண்டிப்பாக அந்த 2024 போஸ்டிங் வாங்குவேன். அதாவது 2024 வந்து எனக்கான இயராக நான் கண்டிப்பாக வந்து 2024 கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவேன். அடுத்த 2025 ஸோ நியூ இயர் ஸோ புத்தாண்டப்போ என்னால் கண்டிப்பாக நான் போஸ்டிங்கில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா சிலபஸ் அதே சிலபஸ் தான் இருக்குது. அதே சிலபஸ் தான். நீங்கள் வந்து ஸோ எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ நிறையா வந்து அதாவது போட்டித் தேர்வு வந்து ஸோ நிறையா வந்து பயிற்சி மையங்கள் நிறையா வந்து நமக்கு வந்துருச்சு. எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த வித சோர்ஸஸுமே இல்லை படிக்கிறதுக்கு. அதாவது எந்த வித பயிற்சி மையங்கள் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை, எந்த வித அகாடமியும் அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா
ஸோ பயிற்சி மையங்கள் வந்து இருக்குது. எல்லாருமே அங்கே ஜாயின் பண்ணி வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பட் உங்ககிட்ட என்ன, அதாவது என்ன மெட்டீரியல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு அகாடமியில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் படித்து ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். தன்னம்பிக்கையோடு நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் வர யாருமே வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸோ படிக்கிறவங்க தான் அது நிறையா, அதாவது ஹையஸ்ட்டு மார்க் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து 1 மார்க் 2 மார்க் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்படுறாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்தது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி சொன்ன விஷயம் அப்படி தான், சார் 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு சார், என்னால் ஃபைனல் ரிவிஷன் வந்து பண்ண முடியாது, ஸோ பண்ணலை, சரியாக பண்ண முடியல, அதனால என்னால் மார்க் போச்சு சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் அதே மிஸ்டேக்கை வந்து இப்போ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. நிறையா ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி படிங்க. ஏன்னா டைம் நிறைய, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸோ சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியின் இலக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே காம்படிஷன் வந்துடுவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஸோ வெற்றியின் இலக்காக அமையும். ஸோ அதனால் தயவு செய்து இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணி படிங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஏதோ ஒரு அகாடமியில் வந்து நீங்கள் வில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்ட் டைம் ஷாப் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் அவங்களுக்கு இப்போ இருந்து படிக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ டைமில் வந்து படிக்கலாம். ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி உங்களால் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இயர் வந்து வெற்றியின் இலக்காக அந்த இயராக நீங்கள் வந்து ஸோ மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிற சிலபஸ் தான். ஸோ ஆனுவல் பிளானர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா வேக்கன்சி எல்லாமே ஸோ வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து இந்த வீக் எண்டில் இல்லை அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து ஸோ ஆனுவல் பிளானர் வந்து 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட்டு எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெற்றியின் இலக்காக இந்த 2024 நீங்கள் வந்து ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக இந்த 2024 கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.